வணக்கம். இன்னைக்கு அக்னி சிறையில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்? நீரா ஆர்யா கதையை பற்றி பார்க்க போகிறோம். நீரா ஆர்யா யார் அப்படின்னு சொன்னால் சுதந்திர போராட்டத்தோட ஒரு வீராங்கனை. இவங்களோட வரலாறு நம்ம யாருக்குமே தெரியாதுலாம். ஜான்சி ராணி தெரியும், வேலுநாச்சியாரை தெரியும். இவங்க வரலாறுலாம் அழிக்கப்பட்டு இருக்காரு. மீட்டு கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம அக்னி சிறையோட இது. நீரா ஆர்யா உத்தரப்பிரதேச மாநில பகுபத் மாவட்டத்தில் 1905 பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா சேத் தஜிமால் அப்படிங்கிறவர் ஒரு பேர். அவர் பெரிய தொழிலதிபர். இவங்க அப்பா அப்போ அவங்க மகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தாவில் உள்ள ஒரு கல்வியில் ஒரு கல்லூரியில் சேர்த்துருக்காங்க. இவங்க நல்ல முறையில் படிச்சிருக்காங்க. நல்ல முறையில் படித்த உடனே இப்போ நம்ம நீரா ஆர்யாவுக்கு சுபாஷ் சந்திர போஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்களோட கருத்துக்கள்லாம் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் நம்மளே ஈடுபடுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மகாத்மா காந்தி அகிம்சை முறையில் போராடினார். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதத்தை கொண்டு போராடினார். அப்போ இவங்க சுபாஷ் சந்திர போஸ்க்கு டீமில் சேர்ந்துருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஜான்சி ராணி படைப்பிரிவுன்னு ஒன்று வச்சுருந்தார். அதில் இவங்க உளவாளியாக சேர்ந்துருக்காங்க. இது இவங்க வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது. இவங்க அப்பா யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காரு. இவங்க கல்யாணம் முடிச்சு வைக்கிறதா நேர் எதிராக ஆங்கில அரசில் இருக்கலாம். வெள்ளையர் அரசில் புலனாய்வு துறையில் இருப்பாரா இன்ஸ்பெக்டர். அவர் பேர் என்ன? சேத் ஸ்ரீகாந்த் ஜெயரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட். இவங்க இங்கே இருக்காங்கன்னா அவங்க அங்கே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஆரம்பத்திலே குடும்ப வாழ்க்கையில் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகல, சண்டை போட்டே தான் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இவருக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ இவங்க இந்திய இராணுவ படைக்கு உளவாளியாக நம்ம மனைவி இருக்காங்கன்னு இவங்களை பின்தொடர்ந்தே போகிறாங்க. பின்தொடர்ந்தே போய் பார்க்கும்போது இவங்க நீரா ஆர்யா முக்கியமான தகவல்கள் நம்ம சுபாஷ் சந்திர போஸ்ட்டை கொண்டு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. இவர் கணவர் என்ன பண்ணியிருக்காரு? பின்தொடர்ந்தே வந்துட்டே இருக்காரு. பின்தொடர்ந்தே என்ன பண்ணியிருக்காங்க? துப்பாக்கியால் நம்ம நேதாஜியை பார்த்து சுட்டிருக்காங்க. கொஞ்சம் நேதாஜி விலகி போயிருக்காரு. டிரைவருக்கு காலில் காயம் அடைஞ்சிச்சு. அப்போ நம்ம நேதாஜியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? நீரா ஆர்யா தன்னோட இருக்கிறத கத்தி எடுத்து தன்னோட கணவரே குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அப்போ சுதந்திர போராட்ட தலைவர் அவர் ஊரே பெயரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொந்த கணவரை என்ன பண்ணிட்டாங்க? கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? ஆங்கிலேய அரசர் இவங்க கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி உள்ளே வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. செல்லுலார் செயல் அப்படின்னு உண்டு. அதெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு காலில் செயின் மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ இவங்க அரசே ஒரு சட்டம் வச்சிருக்கு. யாரும் கைதிகளை கட்டி போடக்கூடாது, அவுத்து விடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வச்ச உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அவுத்து விடும்போது அந்த சங்கிலியை அவுத்து விடும்போது சுத்தியலால் வச்சு அப்படியே காலையே அடிப்பாங்க. அப்போ சதையும் பிரிஞ்சுக்கிட்டு வருமா. அவ்வளோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சொல்லு சுபாஷ் சந்திர போஸ் எங்கே இருக்காரு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? நம்ம நேதாஜியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அவர் இறந்துட்டார், யாருக்குமே போரில் இறந்துட்டார் அப்படின்னு. இல்லை, அவர் இறக்கலை, உனக்கு தெரியும் அப்படின்னு ஆங்கிலேயர் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவர் எங்கே இருக்காரு சொல்லு அப்படின்னா நம்ம நீரா ஆர்யா என்ன சொல்லியிருக்காங்க? அவர் எங்களோட நெஞ்சங்களில் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க எரிச்சல் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க மார்பகங்களே வெட்ட ஆணையிட்டாங்க. சிறை கைதிகளை கொண்டு அவங்க மார்பகங்களே வெட்டியிருக்காங்க. அந்த ஒரு நிலையிலையும் இவங்க நாட்டோட ரகசியங்கள் எதையுமே சொல்லாமல் மன உறுதியாக இருந்திருக்காங்க. யார்? நம்ம நீரா ஆர்யா அவ்வளோ ஒரு கொடுமைப்படுத்தையிலையும் மன உறுதியாக இருந்து அதை காட்டி கொடுக்கவே இல்லை. அப்புறம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிது, எல்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் இவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இவங்களை விடுதலை பண்ணின உடனே இவங்க சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காங்க. இவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி மகா. இவங்க தெருக்களில் பூ கட்டி விற்கிற தொழில் பார்த்துட்டாங்க. சாதாரண குடிசையில் தான் இருந்திருக்காங்க. அப்போ நான் இந்திய அரசு பென்ஷன் பணம், இந்த தியாகி பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு போயிருக்காங்க. அப்போது நீரா ஆர்யா சொல்லியிருக்காங்க, என் தாய்நாடுக்காண்டி போராடுறதுக்கு எனக்கு இந்த காசுலாம் தேவையில்லை, நான் என் நாட்டுக்காண்டி உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே அவங்க ஏற்றுக்கிடலை. கடைசி வரைக்கும் இவங்க ஏழ்மையாக வாழ்ந்துருக்காங்க. குடிசைட்டு தான் இருந்திருக்காங்க. கடைசியாக இவங்க இறந்தும் போயிட்டாங்க. எத்தனாம் தேதி இறந்துருக்காங்க? 1998 ஜூலை 26 இவங்க இறந்துருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய போற்றுதல் கூடிய பெண். நம்ம இப்போ சுதந்திரத்துக்காண்டி எத்தனை பெண்கள் இவங்க பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? வணக்கம்.